Welcome back to the New World of Education Astrology YouTube channel. Today we will see about UGTRB syllabus unit 10th one important breeds of dairy. Already poultry farm la வந்து உள்ளது எல்லாம் வந்து important உள்ளது பார்த்துட்டோம். இந்த இப்ப next topic வந்து breeds ஓட the important breeds of dairy farm la உள்ள important breeds என்னென்ன இனங்கள் வந்து இந்த dairyல வந்து பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்கானதை வந்து இங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து நடத்த போறது வந்து எக்ஸயாட்டிக் மட்டும்தான். வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யப்படுற இனங்களை மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த ஈவினிங் டுமாரோ வந்து நம்ம வந்து இன்டிஜினஸ் உள்நாட்டுல வந்து இருக்கிற இனங்களை வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அண்ட் ஆல்சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட தமிழ் மீடியத்தில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் என்னங்கிறது, உங்களோட கமெண்ட் எப்படி, இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெர்சி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜெர்சி அப்படின்னா இது வந்து இங்கிலாந்துல ஜெர்சி தீவுல இருந்து பெறப்பட்ட இனம். அதனால இதை வந்து ஜெர்சி அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. கலர் அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌனா, ரெட் கலர்ல சிவப்பு நிறத்துல வந்து ப்ரௌன் கலந்த கலர்ல வந்து இருக்கு. அண்டு டெய்ல் வாழை பார்த்தோம்னா கருப்பா இருக்கு, அதே நேரத்துல குட்டையானதா வந்து இருக்கு. கொம்பு வந்து மீடியமான சைஸா இருக்கு, மாடரேட் தட் இஸ் மீடியம் சைஸ். அண்டு கூறியது நல்லா ஷார்ப்பா வந்து இருக்கிறதா இருக்கு, பெண்ட் ஆகாம. அண்ட் லாக்டேஷன் பீரியடு பால் சுரக்கிற கால அளவு பார்த்தோம்னா 335 days வந்து பால் சுரக்குது. அதுல இந்த 335 daysல வந்து எவ்வளோ மில்க் வந்து ஈல்டு பண்றாங்க அப்படின்னா 4500 kilograms வந்து ஈல்ட் பண்றாங்க. இந்த மில்கை வந்து ஈல்டு பண்றாங்க. அண்டு இந்த இனத்துல வந்து கிடைக்கிற இந்த பால்ல வந்து எவ்வளோ ஃபேட் இருக்கும், கொழுப்பு எவ்வளோ இருக்கும்னா 4.5% வந்து ஃபேட் இருக்கு. அண்டு இப்போ இண்டிஜினஸ் பிரீட்ஸ் இருக்கு இல்லையா, உள்நாட்டில் இருக்கிற மாட்டு இனங்கள், அதோட வந்து இதை வந்து இனக்கலப்பும் செய்யறாங்க, கிராஸ் பிரீடும் வந்து செய்யறாங்க. அதுக்காகவும் இது வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் வந்து ஜெர்சி. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஹோல்ஸ்டைன் பிரேசியன்ஸ் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஒன் ஹோல்ஸ்டைன் பிரேசியன்ஸ். இது என்னன்னா நெதர்லாந்தோட ஃப்ரைஸ்லேண்ட் அப்படிங்கிற ஒரு பகுதியில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதுனால இதை வந்து பேர் என்ன கொடுக்குறாங்கன்னா ஹோல்ஸ்டைன் ஃப்ரேசியன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்டு இதோட என்ன அந்த டெய்ல் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு, கோட்டு வந்து இந்த கவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் பிளாக்காவும் அண்டு ஒயிட்டு, பிளாக்கும் ஒயிட்டும் கலந்து அந்த கலர்ல வந்து இருக்கும். அண்டு வால் பார்த்தோம்னா கருப்பா இருக்கும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிளாக்கா இருக்கும், அதே நேரத்தில் ஷார்ட்டா வந்து இருக்கும். அண்டு கொம்பு வந்து அது வந்து என்ன சொன்னோம், ஜெர்சி வந்து நல்லா மீடியமான சைஸ் இருக்கும்னு சொன்னோம். ஆனால் இது வந்து ஸ்மாலா தான் இருக்கும். பட் காது பார்த்தோம் அப்படின்னா நல்லா நீளமா வந்து இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் இதோட லாக்டேஷன் பீரியடு, அந்த பால் சுரக்கிறது வந்து எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னா 305 days வந்து பால் வந்து சுரக்கப்படும். அண்டு இதுல கிடைக்கிற அந்த எவ்வளவு மில்க் வந்து ஈல்டு பண்ண முடியும் அப்படின்னா 6000 இருந்து 70,000 கிலோகிராம் பாலை வந்து இந்த மாட்டுல இருந்து வந்து எடுக்க முடியும். ஓகேவா. அண்டு ஏன் இதுதான் அது பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஜெர்சியை கம்பேர் பண்ணோம்னா ஒன்லி 4500 தான் சொன்னோம். ஆனா இங்க 6000 இருந்து 7000 வரை இது வந்து என்ன செய்யுதுன்னா மில்கை வந்து செக்ரேட் பண்ணுதுன்னு சொல்றோம். அது என்ன ரீசன்னா இதோட பால்மடி பார்த்தோம்னா பெருசா இருக்கும், இந்த அட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து பெருசா இருக்கிறதுனால நிறைய பாலை வந்து இது வந்து சுரக்குது. அண்டு இதுல இருக்க ஃபேட்டோட அளவு பார்த்தோம் அப்படின்னா கம்மியான ஃபேட்டா தான் இருக்கு. 3.7% ஃபேட் வந்து இந்த மில்க்ல வந்து இருக்கு. தேர்ட் ஒன் வந்து பிரவுன் ஸ்விஸ். இது தேர்ட் ஒன். இது என்னன்னா சுவிட்சர்லாந்துல இருந்து மலைப்பகுதிகளில இருந்து பெறப்படுகிறது. ஸ்விஸ் மவுண்டெயின்ல இருந்து வந்து இந்த மாடுகள் வந்து வரப்படுது, நம்ம நாட்டுக்கு வந்து இறக்குமதி செய்யப்படுது. அண்டு என்ன கலர்னா பழுப்பு நிறத்துல வந்து இருக்கும், ஒரு செவல கலர்ல பாக்குறதுக்கு வந்து செவல கலர்ல வந்து இருக்கும். அண்டு உயரமா வளரும், நல்லா டாலா வளரும். ஹார்ன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்னதா தான் இருக்கும், கொம்பு வந்து சின்னதாண்டு. அதோட காதுகள் பார்த்தோம்னா பெருசா நீளமா இருக்கும். லாக்டேஷன் பீரியட் பால் சுரக்கிற கால அளவு பார்த்தோம்னா 305 days வந்து பால் சுரக்கும். அண்டு மில்க் எவ்வளோ மில்க் வந்து பர் இயருக்கு வந்து இதுல வந்து ஈல்டு பண்றாங்க அப்படின்னா 305 daysல எவ்வளவு மில்க் வந்து ஈல்டு பண்றாங்கன்னா 5000 kilograms வந்து
மில்க் வந்து இதுல இருந்து ஈல்டு பண்றாங்க. அண்ட் கொழுப்பு பார்த்தோம்னா 4% கொழுப்பு வந்து இந்த பால்ல வந்து இருக்கு. அண்டு கிராஸ் பிரீடிங் பண்ணப்படுது. நம்மளோட இண்டிஜினஸ் பிரீடான இந்த சஹிவாலுடன் வந்து இனக்கலப்பு வந்து செய்யப்படுது. அண்டு இதுதான் வந்து இந்த பிரவுன் ஸ்விஸோட பாயிண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ரெட் டேன் அப்படிங்கிறது வந்து டென்மார்க்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்து இறக்குமதி செய்யப்படுது, இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுது. ஸோ இதுக்கு பேர் வந்து ரெட் டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் ரெட் கலர்ல வந்து இருக்கும், உயரமா நல்லா டாலா வளரும், கொம்பு வந்து ஷார்ப்பா இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் காதுகள்லாம் வந்து நல்ல பெரியதா இருக்கும், நீளமா இருக்கும். 305 days வந்து லாக்டேஷன் பீரியட் வந்து இருக்கு. அண்டு எவ்வளோ மில்க் 305 daysல எவ்வளோ மில்க் வந்து ஈல்டு பண்றாங்கன்னா 3000 4000 kilograms வரை ஈல்டு பண்றாங்க. இதுலயும் பார்த்தோம்னா வந்து ஃபேட் வந்து 4% ஃபேட் வந்து இருக்கு. அண்டு லாஸ்ட் ஒன் ஏர்ஷியர் பிரீடு. ஏர்ஷியர் அப்படின்னு சொல்லும்போது இதோட இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா கன்னிங்காம் கேட்டில் அப்படின்னு வந்து இதுக்கு இன்னொரு பேர் சொல்றோம். இது வந்து ஸ்காட்லாந்தோட ஏர்ஷியர் பகுதியில வந்து இருந்து இறக்குமதி செய்யப்படுறதுனால இது பேரே பார்த்தோம் அப்படின்னா ஐஷியர்னு சொல்லுவோம், இல்லை ஏர்ஷியர் அப்படின்னு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். அண்ட் இது என்ன கலர் அப்படின்னு பார்த்தா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்ல வந்து இருக்கும், ரெட்டோட ப்ரௌன் கலந்தாப்புல. அண்டு நல்ல டாலா வளரும், உயரமா வளரும், ஷார்ட்டான ஹார்ன்ஸ் இருக்கும், குட்டையான கொம்பாவும், இயர்ஸ் வந்து நல்லா பிக்கா வந்து இருக்கும், காதுகள்லாம் நல்லா பெருசாகவும் நீளமாகவும் இருக்கும். அண்டு ஸோ லாக்டேஷன் பீரியட் பால் சுரக்கிற கால அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 330 days வந்து இது வந்து பால் சுரக்கும். இதில் கிடைக்கிற பால் வந்து எவ்வளோ பால் வந்து இந்த 330 daysல வந்து எவ்வளோ பால் வந்து கிடைக்குது அப்படின்னா வந்து 7711 kilograms பால் வந்து இதுலேருந்து ஈல்டு பண்ணுறாங்க 330 daysலேருந்து. அண்ட் ஃபேட் எவ்வளோ இருக்குது இந்த மில்க்லனா 3.9% ஃபேட் வந்து இருக்குது. இது வந்து ஒரு ஆக்டிவான அனிமல், நல்ல ஆக்டிவான ப்ரீடாக இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கையாளுறதுக்கு கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் டைரியில் வந்து எக்ஸியாட்டிக் பிரீட்ஸ் மட்டும். ஓகேவா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பிரீட்ஸ், அதனால இதை மட்டும் இந்த 5 மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இன்டர்ஜினஸில் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு இந்த 10th யூனிட் வந்து ஃபுல்லாகவே வந்து முடிச்சிடலான் இருக்கேன். இந்த 5 days இப்போ பொங்கலுக்காக இருக்கிற இந்த 5 daysல கண்டிப்பாக யூனிட் வைஸாக கொஸ்டின் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் அவ்வளோதான் முடியும், அதுக்கு மேலே முடியாது. 50 or 30 தான் கொடுக்க முடியும். ஸோ யூனிட் வைஸாக வந்து 30 கொஸ்டின்ஸோ ஆர் 50 கொஸ்டின்ஸோ கரெக்டாக ஈவினிங் வந்து நைட்டு வந்து 8 o'clock கரெக்டாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட்டெல்லாம் எழுதி பாருங்கள். அது நான் நடத்தாததுனால வந்து அதுலேருந்து கொஸ்டின் எடுத்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் எக்ஸாம் வந்து க்ரூசியல் ஹவர்ஸாக வந்ததுனால நான் வந்து கிளாஸ் எடுக்கலைனாலும் அந்த டாப்பிக்ல இருந்து வந்து உங்களுக்கு யூனிட் வைஸாக கொஸ்டின் கொடுக்குறேன். நீங்கள் அட்லீஸ்ட் படிக்காதவங்க வந்து அதை கொஞ்சம் ஆன்சர்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.